போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி ஆக இந்த நாட்டில் இதனால ஏற்படுகிற பாதுகாப்பை உறுதி செய்வதில் மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு ஒரு அக்கறை இல்லை என்று, ஏஏஆர்பிக்கு அக்கறை இல்லை என்று, யாருக்கு தான் அது அக்கறை இருக்கு? யாருக்கு தான் அக்கறை இருக்கு? யாருக்கு அக்கறை இருக்கு சொல்லுங்க. இந்த பயிற்சிக்கு அர்த்தமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் நடக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் கோல்கேட் ஊழல் நடக்குது. அந்த அரசு அக்கறை இல்லாமல் ஊழல் செய்வார்கள் கேள்வி கேட்கிற மாதிரி இல்ல இல்ல நான் கேக்குறது ஊழலை பற்றி விசாரிக்கிறாங்க. அதே போல ஊழல் இருக்கதான் செய்யுது. அதை ஒழிக்கிறதற்கான நடவடிக்கையை அரசு எடுக்குது இல்ல. அதே மாதிரி அரசு நடவடிக்கையை தான் சுட்டிக்காட்டினார். ஏஇஆர்பி என்பது அதுவேதான் நிறைவேற்றுகிற பணியிலும் இருக்கிறது, அதுவேதான் கண்காணிக்கிற பணியிலும் இருக்கிறது. எப்படி இருக்க முடியும்? ஒரே துறையில இருந்து சிஏஜி மாதிரி இது ஒரு அமைப்பாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அணுசக்தியில எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது என்று எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை என்னுடைய கருத்து என்பது நான் சொல்லப்பட்டிருக்கேன் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் ஏஇஆர்பியினுடைய செயல்பாடுகள் திருப்தி அளிப்பதாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அரசு நினைக்கிறது, அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் நினைக்கிறது. ஓய்வு பெற்ற பிறகு எதை வேண்டுமானாலும் அதற்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கு. நிறைய பின்னணி இருக்கு, இருக்கு. பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி பாராளுமன்றத்தில் முக்கியமான கமிட்டி அது. சொல்லுவதே நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? கோபாலகிருஷ்ணன் சொல்றதே ஏன் சொல்றீங்க? இல்ல பார்க்கணும்ல. நீங்க 4 மாசம் கோபாலகிருஷ்ணனுக்கு பின்னணி இருக்கலாம்னா மேல் சீனிவாசனுக்கு பின்னணி இருக்க முடியும் இல்லையா? அதையும் பாருங்க, ரெண்டையும் பாருங்க. ரெண்டு பேரும் சொல்றீங்க. 94ல அக்ரிமெண்ட் பத்தி ராஜன் சார் சொல்றாங்க. அதுவும் இப்ப சமீபத்துல சிஏஜி ஆடிட்டை பயன்படுத்தி பாராளுமன்றத்தை சேர்ந்த பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க பார்லிமெண்ட்டுக்கு. நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சொல்றாரு இல்லையா, அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றத்துக்கு பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்தாங்க. AARB is a toothless regulator. ஒரு சாதாரண சிடி ஸ்கேன் ஆய்வகங்களை கூட, சிடி ஸ்கேன் சென்டர்ஸ் கூட அவங்கள கட்டுப்படுத்த முடியாது, அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது. நாங்க சொல்ல பாராளுமன்றத்தின் கீழ் செயல்படும் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி சொல்லிருக்காங்க. இல்ல உச்சநீதிமன்றத்துல சொன்னீங்க, தப்புதான் சொல்றாங்க. உங்கள் வாதங்களை எல்லாம் உச்சநீதிமன்றத்துல சொல்லியாச்சு, அந்த நிராகரிக்கப்பட்டாச்சு. இல்ல முடிஞ்சு போன கதை. அவரு சொல்றீங்க இந்த அமைச்சர் ஜல்லிக்கட்டுக்கு மதுரை மின்சார உற்பத்தி செய்ய சிந்தனையே இல்ல. நீங்க உங்க அமைச்சர் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக மறு சீராய்வு போட சொல்லிருக்காரு. உச்சநீதிமன்றம் சொல்லிட்டு விட்டு போனீங்க. 377 மறு சீராய்வு பண்ண போறீங்க. உச்சநீதிமன்றம் மறுசீராய்வு மனு போடுவதெல்லாம் உங்க உரிமை. இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே உங்கள் வாதங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. உச்ச நீதிமன்றம் நிராகரித்தாலும் கூட அந்த வாதம் சரியா தப்பான்னு உங்களுக்கு ஒரு கருத்து வேணும் இல்ல? அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டிருக்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பை 120 கோடி மக்களும் வரவேற்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்களும் வரவேற்கிறார்கள். அதாவது எதிர்க்க வேண்டும் என்பதே அது ஒரு தொடர்ந்து ஒரு பணியாக வைத்திருப்பவர்கள் எதிர்க்கட்டும். அதன் மூலமாக விவாதம் நடக்கட்டும், விவாதம் பேசுவோம், பல கருத்துக்கள் தெளிவு பெறட்டும். நாங்கள் எல்லாம் அணு ஆற்றல் என்பது தேவையற்றது ஒன்று அல்லது மனித குல நாகரிகத்திற்கு எதிரானது என்ற கருத்து கொண்டவர்கள் அல்ல. இல்ல பொதுவா என்ன, ஆனால் இங்கு நடைபெறுவது என்பது அணு ஆற்றல் துறைக்கு உரித்தான அதற்கு பொருத்தமான பாதுகாப்பு அம்சங்களோடு நடைபெறவில்லை. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அணு மின்சார உற்பத்தியை ஒரு பக்கம் ஆதரிக்கிறார்கள், ஒரு பக்கம் போராட்டத்தையும் ஆதரிப்பார்கள். இந்த நிலை காங்கிரஸ் கட்சியால எடுக்க முடியாது. சரி, நீங்க அதை எடுக்க வேண்டாம். மே 2013 உச்சநீதிமன்றம் இந்த 15 நிபந்தனைகளோட அல்லது 15 பாதுகாப்பு குறிப்புகளோட ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அது நிறைவேறிடுச்சா, என்ன நிலைமையில இருக்குங்கிறத பார்த்தோ பார்க்காமலோ ஜூலை 4ஆம் தேதி எல்லாம் அங்க ஒழுங்கா இருக்குன்னு சொல்லி ஒழுங்குமுறை ஆணையம் கிளியர் பண்ணுது. உச்சநீதிமன்றம் அந்த அவ்வளவு வேகம் எப்படி பாக்குறது? அந்த அவ்வளவு வேகம் இல்ல உச்சநீதிமன்றம் அந்த 15 பரிந்துரைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கா டைரக்டிவ்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ அதுல 2 பரிந்துரைகள் நீண்ட கால அடிப்படையில் செய்யப்பட வேண்டியவை, உடனடியாக செய்து முடிக்க முடியாத நிலையில் இருக்கிறது கருத்து சொல்லப்பட்டது. உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. மீன்றி 13
அது வந்து நிறைவு செய்யப்பட்டிருக்கு. அந்த பாதுகாப்பு அம்சங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆக உச்சநீதிமன்றம் ஏஆர்பி, அட்டாமிக் எனர்ஜி, என்பிசிஎல் போன்ற அமைப்புகள், தமிழ்நாடு அரசுடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எல்லாருடைய வாதங்களையும் அவருடைய மனுக்களையும் பெற்று மனநிறைவு அடைந்த பிறகுதான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. உச்சநீதிமன்றம் மனநிறைவு அடைஞ்சிருச்சு. தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, ஏஆர்பி, அணுசக்தி பாதுகாப்பு கழகம் எல்லாரும் வந்து அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறைவேறிடுச்சு, 1-2 தவிர அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மட்டும்தான் ஏற்க மறுக்கிறீங்க. அது கோபனா சார் விஷயம் இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்த 15 டைரக்ஷன்ஸ் ஆன் May 6, 2013. இன்னொன்னு போஸ்ட் ஃபுகுஷிமா டாஸ்க் ஃபோர்ஸ் கொடுத்த 17 ரெக்கமெண்டேஷன்ஸ். இந்த ரெண்டும் வேற வேற. இந்த 17 ரெக்கமெண்டேஷன் தான் 2 செஞ்சு முடிக்கல. அதுல வந்து 2மே முக்கியமான விஷயம். கோர் சம்பந்தப்பட்ட விஷயம், பியாண்ட் டிசைன் பேஸ்ட் ஆக்சிடென்ட்ஸ், அதாவது ஃபுகுஷிமா மாதிரியான விபத்துகள் நடந்தா என்ன பண்றதுக்கான விஷயங்கள் தான் அந்த 2 விஷயம். அது 2 செஞ்சு முடிக்கல. 2012 ஏப்ரல் மாசம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க 2013க்குள்ளார செஞ்சு முடிச்சோம்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு 2014 மேல நம்ம வந்து இன்னும் செஞ்சு முடியல, இன்ன வரைக்கும் செஞ்சு முடிக்கல அந்த 2 ரெக்கமெண்டேஷன். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், உச்சநீதிமன்றம் கொடுத்த 15 டைரக்ஷன்ஸ் என்ன, சுற்றுச்சூழல் அமைச்சகம் கொடுத்த கண்டிஷன் என்ன, நீங்க ஒரு நாளைக்கு 4000 கோடி லிட்டர் தண்ணி கூடங்குளம் அணுவில இருந்து வெளியே வரும். சுடுதண்ணி, ரேடியோஆக்டிவ் வாட்டர், காலையில ரேடியோஆக்டிவ் வாட்டர் வெளியே வரும். சரியா? அந்த தண்ணி வாட்டர்ங்கிறதெல்லாம் அது வந்து ரெண்டுக்கும் மலைக்கு மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. ரேடியோஆக்டிவ் வாட்டர்னு சொல்றதெல்லாம் சுடுதண்ணி வந்து மாறான ஒன்று இல்ல சார். நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க வந்து ஷோர் லைன்ல நாங்க சொல்ல, இது நானோ அணுசக்திக்கான மக்களுக்கு சொன்ன கிடையாது. மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் கொடுத்த கண்டிஷன் அது. நீங்க வந்து தண்ணியை கொண்டு போய் 1.5 கிலோமீட்டர் பைப் லைன் போட்டு உள்ள கொண்டு போய் கொட்டணும்னு சொல்லி அந்த ரெக்கமெண்டேஷன் இருக்கு. அதுவும் இவங்க செய்யல, இன்னும் செய்யவே இல்லை. அது கூட வேலையை கூட ஆரம்பிக்கல. 2வது விஷயம், இந்தியாஸ் டீப் ஜியாலஜிக்கல் ரெபாசிட்டரி, இந்தியாவில் கூடங்குளம் அணு உலையில் உற்பத்தியாகும் கழிவுகளை பெர்மனண்டா ஸ்டோர் பண்றதுக்கான டீப் ஜியாலஜிக்கல் ரெபாசிட்டரி எரிபொருள் தான். ஒரு நிமிஷம் இருங்க, நான் முடிச்சிடறேன். டீப் ஜியாலஜிக்கல் ரெபாசிட்டரி வந்து முடிவு பண்ணு சொல்லிருக்காங்க, இன்னும் முடிவு பண்ணல. அவே ஃப்ரம் ரியாக்டர் ஃபெசிலிட்டி, நீங்க டிஜிஆர் கட்டி 5 வருஷம் ஆகும்னு சொன்னீங்கன்னா, இப்போதைக்கு கழிவுகளை வந்து கூடங்குளம் அணு உலைக்குள்ளே வச்சிருக்காங்க. அது அவே ஃப்ரம் ரியாக்டர், அணு உலையில இருந்து கொஞ்சம் வெளியே போய் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி இன்னும் பண்ணல. இது பண்ணணும். 4வதாக மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் வாங்கி பேரிடர் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் படி இருக்கு. அதையும் செய்யல. 16 கிலோமீட்டர்ஸ்க்கு வெளியே ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் டு ட்ரீட் ரேடியாலஜிக்கல் எமர்ஜென்சிஸ், அதாவது கதிர்வீச்சு சம்பந்தப்பட்ட நோய்களை மருத்துவமனை கொண்ட ஒரு உயர்தர ஹாஸ்பிட்டல் ஒன்று ஜஸ்ட் 16 கிலோமீட்டர்ஸ் வெளியே சொல்லி ரூல்ஸ் சொல்லுது. இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயுமே இந்த ஹாஸ்பிட்டல் கிடையாது. இந்த மாதிரி நம்ம அடிக்கிட்டே போலாம், எல்லா விஷயம் அடிக்கிறோம். 349 வழக்கு தேச துரோக வழக்கு, தேசத்துக்கு எதிராக போர் தொடுத்த வழக்கு. உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லிருக்காங்க, endeavor should be made to withdraw all the criminal cases. உச்சநீதிமன்றம் போட்ட 15 டைரக்ஷன்ஸ்ல வந்து இவ்வளவு விஷயங்கள் நடக்கல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா தன்னுடைய தீர்ப்புல சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடக்காத சூழ்நிலையில அரசு தரப்பு சொன்னது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அரசு வந்து நான் இதை செய்து விட்டேன் ஒரு பதில் சொன்னா, ஆமா அவர்கள் செய்து விட்டார்கள் ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி ஒரு பேரிடர் மேலாண்மைக்கான பயிற்சி இருக்குல்ல, அது ஒரு கிராமத்துல போய் கொடுத்த பயிற்சி சொல்றாங்க. நக்கநேரியில கொடுத்திருக்காங்க. அந்த நக்கநேரி பயிற்சி என்ன லட்சணத்துல நடந்துச்சுன்னு நாடு பூரா தெரியும். நான் சொல்றேன் என்ன அந்த பயிற்சி எப்படி நடந்தது, அது பயிற்சி என்ன மக்கள் கிட்ட போய் என்ன சொன்னாங்க, என்ன நடந்துச்சு, அது நடந்த போதே ஊடகங்கள் உட்பட அத்தனை பேர் அதை வெளிப்படுத்திருக்காங்க. இல்ல ஒரு நாளைக்கு முறையாகவே நடக்கலங்கிறது ஒரு நாளைக்கு நடந்த பயிற்சியாக ஏற்றுக்கொள்ளப்படுது. நண்பர் பூலகின் நண்பர்கள் சுந்தரராஜன் அவர்கள் ஒரு நாளைக்கு 4000 கோடி கன அடி நீர் வந்து வெளியேற்றப்படுதுன்னு சொல்றார். நான் அதை கேட்டேன் நிலை இயக்குனர் கிட்ட. அவர் சொல்றாரு 6000 மில்லியன் லிட்டர் பர் டே. கியூசெக்ல பாத்தீங்கன்னா 2300 கியூசெக் தான் வருது. இதுதான் வெளியேற்றப்படுகிற நீர். அதாவது தவறான தகவல்கள் ஒண்ணு தரேன். அடுத்து 30 கிராமங்கள்ல பயிற்சி கொடுக்கலன்னு சொல்றீங்களா? 30 கிராமங்கள்ல 4000 பேருக்கு ஒரு வருடமாக பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் அரசு சொல்லல. இல்ல அப்புறம் வந்து 37,000 பேர் நிலையத்தை வந்து சுற்றி பார்த்திருக்காங்க இந்த 2 ஆண்டுகள்ல. 37,000 பேர். அடுத்து வந்து அது போல அதே போல வந்து இருங்க எக்ஸிபிஷன், செமினார், ஒர்க் ஷாப் 165 இடங்கள்ல நடத்தி இருக்கிறார்கள். 2,35,000 பேர். அதுல வந்து கூடங்குளத்தை சுத்தி எக்ஸிபிஷன்றது வேற. இந்த இது சொல்றது நான் கூடங்குளத்தை சுத்தி இந்த 30 கிராமங்கள்
30 கிராமங்கள்ல இடிந்த கரையில ஏன் அந்த பயிற்சி செய்ய முடியலன்னா அந்த மாக் ட்ரில் நடக்கிறப்போ அதை மக்களிடம் சொல்லி பீதியை ஏற்படுத்தி அணு மின் நிலையத்துக்கு எதிரான அந்த போராட்டத்துக்கு அதையே பயன்படுத்திய காரணத்தால் அங்கே போய் செய்ய முடியல. சுந்தரராஜன், என்னுடைய புரிதல் சரியாக இருந்தா அந்த பேரிடர் மேலாண்மை பயிற்சி கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு. நிச்சயமாக மாநில அரசு ஒரு ஊர்ல தான் கொடுத்திருக்கிறோம், மீதி எல்லாம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கிறோம் அப்படின்னு 2 வருஷத்துக்கு ஒரு ஊர்ல கொடுப்பாங்க. உச்ச நீதிமன்றத்துல மாநில அரசு சொல்லியிருக்கு. காரணம் அவங்க பயிற்சி கொடுத்தா சொல்லப்படுற தேதி என்னன்னு பாருங்க, 2012 ஜூன்ல கொடுத்தா சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீதி ஊர்ல கொடுக்காததுக்கு தேர்தல் அப்ப எங்க வந்துச்சு? தேர்தல் 2012 இந்த 2014 வரைக்கும் 37,000 பேர் நிலையத்தை சுத்தி பார்த்திருக்காங்க. 30 கிராமங்கள்ல பயிற்சி அது நீங்களா சரி அதெல்லாம் நீங்க ரூல்ஸ் என்ன சொல்லுது? டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ரூல்ஸ் என்ன சொல்லுது? பயிற்சி கொடுக்கலன்னா பயிற்சி பயிற்சி கொடுக்கறாங்க. பயிற்சி என்ன நினைச்சீங்க நீங்க? இல்ல பயிற்சி என்ன நினைச்சீங்க? பவர் பாயிண்ட் பிரசன்ட் பண்ணிட்டு இதுல ஒண்ணே பேரிடர் மேலாண்மை பயிற்சி அப்படினா என்ன அர்த்தம்? அப்படி ஒரு விபத்து நடக்கிற சூழ்நிலையில ஊர் மக்கள் என்ன செய்யணும் அப்படிங்கறது. ஆரம்பத்துல இந்த போராட்டம் வலிமை பெற்றதற்கு என்ன காரணம்னா இந்த பேரிடர் பயிற்சி கொடுக்கறப்போ இந்த மாக் ட்ரில் நடத்துறப்போ அங்க ஒரு சத்தம் வந்ததும் அதை வைத்து பயன்படுத்தி மக்களிடம் பீதியை உருவாக்கி இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கிற வகையில் உதயகுமார் ஈடுபட்டதன் காரணமாக அந்த குறிப்பிட்ட இடிந்தகரை பகுதியில இதே கூடங்குளத்தை சேர்ந்த அனைத்து மக்களும் அந்த அணுமின் நிலையத்துக்குள்ளே அழைத்து செல்லப்பட்டு சுற்றி பார்க்க வைக்க திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். பிரச்சனையே இந்த 4-5 கிராமங்கள்ல தாங்க இவங்க தான் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர